வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ தன்வி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. விக்ரம் எதுவுமே பேச முடியல, அமைதியாக இருக்காரு. அங்கே ரங்கநாயகியும் இருக்காங்க. சாப்பிடுமா சாப்பிடு, சீக்கிரம் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிடும் போதே விக்கல் வர மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ, என்ன இது இப்படி ஒரு விக்கல் வந்திருக்கு, சரி பண்ணவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து விக்கலை சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பண்ணவே முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சரி, வேதா வந்து அவங்க டாக்டர், அவங்க வந்தால் ஏதாவது சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வேதாவை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. விக்ரமும் போகிறாரு. போயிட்டு வேதாவை கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வா, தன்விக்கு ஏதோ ஒரு மாதிரி விக்கல் வந்திருக்கு, சரியாகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வந்தவொடனே அப்புறம் விக்கல் அப்படியே சரியாயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ சரியாயிடுச்சு நானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக. வேதா வந்துட்டோன்னே சரி நானே சாப்பாடு ஊட்டி விடுறேன், பொறுமையாக ஊட்டி விடுறேன், அப்போ தான் விக்கல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. தன்வி, விக்ரமோட அம்மா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வராங்க வேதா. வீட்டுக்கு வந்தவொடனே இப்படி காவேரி கேட்குறாங்க, எதுக்காக அங்கே போனேன்? அவங்க கூப்பிட்டா உடனே போயிடுவியா? அவங்க உன்னை போன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ரங்கநாயகி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருமா வேதா, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீ வந்து தன்வியை காப்பாற்றியிருக்க. நீ கண்டிப்பாக அங்கே வேலைக்கு எப்பவும் போல வாம்மா. நான் தானே உன்னை வேலையை விட்டு நிறுத்தினேன். நீ கண்டிப்பாக வேலைக்கு வரணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வேதா. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் காவேரிக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது வேதா சொல்கிறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் போயிட்டு வேதாவை வேலைக்கு வர சொல்லிட்டேன். இனிமேல் வேதா வேலைக்கு வந்துருவாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி தன்வி கிட்ட, விக்ரம் அம்மா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. காவேரி கேட்குறாங்க, நீ எதுக்காக அங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, யாருக்காக இல்லைனா நான் தன்விக்காக போகிறேம்மா. நீ ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க? அவங்க என்னை வர வேணாம்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்காக நான் இங்கேயே இருக்க முடியுமா? நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. நான் சொல்கிற பேச்சு என்னைக்கு நீ கேட்டிருக்க, இன்னைக்கு கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி கோவப்படுறாங்க.